வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒவ்வொரு துறையிலும் நடைபெற்று வரும் பணிகளை மக்கள் மெச்சிட குறித்த காலத்தில் முடிக்க 10 அரசு துறைகளின் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தல். அரசாணைகள் செயலாக்கம் பெற வேண்டும், அதுதான் திராவிடியன் மாடல் என அனைவர் மனதிலும் பதிய வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் புதிதாக கட்டப்பட்ட 729 புதிய வீடுகள் திறந்து வைப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். தமிழ்நாட்டின் 29 மாவட்டங்களில் பரந்த பரப்பில் அமைந்துள்ள 105 முகாம்களில் 19,662 குடும்பங்களைச் சேர்ந்த 57,118 இலங்கை தமிழர்கள் கடந்த 4 தசாப்தங்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ. பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வெகு உற்சாகத்துடன் பங்கேற்பு. தனது பிரச்சார பயணத்தில் மக்கள் கூட்டத்தை பார்த்து மு.க. ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்து விடுமென எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த 4 ஆண்டுகளில் வரும் 15 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி வைக்கலாம், நாங்கள் வைக்க கூடாதா என மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. 150% அளவுக்கு வரிகளை உயர்த்தவா மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள் எனவும் விளாசல். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலிலே 2001 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? வேளாண் மக்களின் உறுதுணையோடு மீண்டும் ஆட்சி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. அதிமுக ஆட்சியில் கண்ணை இமைக்காத்தது போல் விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டனர் என பெருமிதம். இந்தியா கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு சக்கரமாக கழன்று ஓடுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என இபிஎஸ் பேச்சு. இந்தியா கூட்டணி இப்போ காருக்கு 4 சக்கரம்னா ஒரு சக்கரம் புடிக்கிட்டு போயிட்டு, டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவால் அந்த சக்கரம் கழட்டிட்டு போயிட்டு, இன்னைக்கு ஒவ்வொரு சக்கரமா கழட்டிட்டு போற இந்தியா கூட்டணி நீங்க அமைச்சிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர். இபிஎஸ் சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்களே, பிரச்சார பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தரப்பில் வாழ்த்து. நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து நேரில் வாழ்த்து. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஓரணியில் இப்பொழுது திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயணம் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்துவதோடு, மக்களுக்கு எதிரான ஆட்சியை விட்டுக் கொடுக்கின்ற இந்த பிரயாணத்தை வெற்றிகரமாக நடத்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அண்ணனுக்கும் அதிமுக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நயன்தாரா ஆவணப்படத்தில் அனுமதியின்றி சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்த தடை கோரி ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் வழக்கு. ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனம் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக தொண்டர்கள் மற்றும் பாஜகவிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம். ஒரே கல்லில் 2 மாங்காய், தற்போது மாங்காயை 2 என பாமகவை விமர்சித்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். GK மணி முன்னிலையில் பாமகவை அமைச்சர் விமர்சித்ததால் சலசலப்பு. அவர் நடந்து அந்த நிறைய பாதையில் இப்போ நடந்து இப்போ காலையில் மக்களை அவர் ஒரு கல்ல 2-3 மாங்காய்ப்பாங்க. இப்போ 2 மாங்காய் மக்களையும் சந்திக்கிற நடக்கிறாரு. உடம்புக்கு சுகாதாரமாக உடம்புக்கு ஒரு சுகாதாரம். சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கில் வாராவாரம் போராட்டம் நடத்துவீர்களா என நாம் தமிழர் கட்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. போன வாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை மறைத்து காலையில் அனுமதி கோரி நீதிமன்றத்தில் முறையீடு செய்தது ஏன் எனவும் விளாசம். தமிழகம் முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள 7500 கோடி ஒதுக்கீடு. 3268 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் மேற்கொள்வதற்கான அரசாணை வெளியீடு. மாநில திட்டக்குழுவின் 4 முக்கிய அறிக்கைகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. பயன்பாட்டில் இல்லாத சுரங்கங்களின் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு உள்ளிட்டவை குறித்த அறிக்கை தாக்கல். $566 கோடியில் பிராட்வேயில் பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் போக்குவரத்து வளாகம் அமைக்கும் திட்டம். கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும். சுமார் 1,79,000 மாணவர்கள் விடுதிகளின் மூலம் பயன்பெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டில் சமூக நீதியை படுகொலை செய்துவிட்டு விடுதிகளுக்கு சமூக நீதி என பெயர் வைப்பதா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அன்புமணி கண்டனம். ஒரே வீட்டில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருப்பதுதான் சமூக நீதியா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். அமைச்சர் தான் தமிழ் குடியில் 2வது பெரிய தொல்குடிக்கு. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள 2 முதன்மை அமைச்சர், முதல்வர் துணை முதல்வர் 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர், இவர் முதல்வராக இருக்கும்போது மகன் துணை முதல்வர். இது என்ன சமூக நீதி? காஞ்சிபுரம் வல்லக்கோட்டை முருகன் கோயில் குடமுழுக்கில் பங்கேற்க செல்வ பெருந்தகைக்கு அனுமதி மறுப்பு. தமிழிசை உள்ளிட்டோர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் செல்வ பெருந்தகையை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் சர்ச்சை. காஞ்சிபுரம் வல்லக்கோட்டை கோயில் விழாவில் அனுமதி மறுத்த விவகாரத்தில் நடந்தது என்ன? 2000 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நீடிக்கிறது என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வேதனை. 2000 ஆண்டுகளா அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அதில் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை அதிகாரிகள் நினைச்சுக்கணும். அதிகாரிகளா இருக்கணும். பிரச்சனை அதுதான்.
நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காசிமேடு மீனவர்கள் மீது காரைக்கால் மீனவர்கள் தாக்குதல். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கரை திரும்பியதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தகவல். கோவை பிரபல PSG மருத்துவக் கல்லூரி கழிவறையில் மாணவி சடலமாக மீட்பு. மரணத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. தமிழகத்தில் 501 குழந்தைகள் மையங்கள் மூடப்பட்டுள்ளன என்ற தகவலுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மறுப்பு. முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி என விளக்கம். குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய 355 பேரின் ஜாமீன் ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காவல்துறை தரப்பில் தகவல். சிவகங்கை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதி விபத்து. VAO மனைவி மகள் உயிரிழந்த பரிதாபம். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு. வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிப்பு. மதுரை சோலை அழகுபுரம் பகுதியில் வீட்டு வாசல் முன்பு நின்று கொண்டிருந்த இளைஞருக்கு அரிவாள் வெட்டு. கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனையை தட்டி கேட்டதால் மர்ம கும்பல் வெறிச்செயல். சேலத்தில் தங்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் ஆவேசம். இளம்பெண் மற்றும் அவரது சகோதரர் மீது உறவினர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்திய வீடியோ வைரல். பெங்களூரு அருகே காதலிக்கு ஆபாச செய்தி அனுப்பிய முன்னாள் காதலன். இந்நாள் காதலன் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. பிரிக்ஸ் அமைப்பை ஆதரிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும். இந்தியா, பிரேசில், சீனா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு அமைப்பு அமெரிக்காவுக்கு எதிரான ஒன்று என்றும் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. பெஹல்காம் தாக்குதலில் இந்தியாவுக்கு ஆதரவு அளித்த உலக நாடுகளுக்கு பிரதமர் மோடி நன்றி. தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியாவையும் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானையும் ஒரே தராசில் நிறுத்தி பார்க்கக்கூடாது என்றும் வேண்டுகோள். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். சென்னையில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல். போதைப்பொருள் வழக்கில் நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணை முடிவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம்.
நில மோசடி விவகாரத்தில் நடிகர் மகேஷ் பாபுவுக்கு தெலுங்கானா நுகர்வோர் ஆணையம் நோட்டீஸ். ரியல் எஸ்டேட் நிறுவனம் மீதான முறைகேடு புகாரில் நாளை நேரில் ஆஜராக உத்தரவு.